ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து கதையில் வந்து டைப் 4 தான் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ஏற்கனவே நம்ம டைப் 1 பார்த்துட்டோம், டைப் 2 பார்த்துட்டோம், டைப் 3 பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது வந்து டைப் 4. ஓகே, சரி. இப்போ இந்த டைப் 4 வருஷஸ் கணக்கை பார்ப்போம். சரியா? அப்போ இப்போ நம்ம டைப் 4 இதில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதாவது நகரும் மனிதன், நகரும் பாலம், குகை, நடைமேடை போன்ற விஷயங்களை தான் நம்ம இந்த கணக்கில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கு போவோம். சரி, இப்போ முதலாவது கணக்கில் பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒருவர் ரயில் செல்லும் திசையில் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து செல்கின்றார். 500 மீட்டர் நீளமுள்ள ரயில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் அந்த நபரை கடக்க எத்தனை நொடிகள் ஆகும்? அதாவது செகண்ட், நொடி எல்லாம் ஒன்று தான். சரியா? ஆகும் என்று கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இது உங்களுக்கு விளங்குதா இந்த கணக்கு என்னண்டு? சரி, வாங்க பார்ப்போம். இப்போ பாருங்க, இதில் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ போய் பார்ப்போம். இப்போ 500 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலாம். இப்போ 500 மீட்டர் போடுவோம் உள்ள ஒரு ரயில். சரியா? ரயில் வந்து மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம்னு சொன்னால் 1 ஹவருக்கு 65 கிலோமீட்டர் பெர் ஹவரில் செல்லுதான். சரியா? இதே இதில் ஒரு மனிதன் ரயில் செல்லும் திசையில், இம்பார்ட்டன்ட், ரயில் செல்லும் திசையில், இதை கொஞ்சம் கவனமாக வாசிக்கணும். ஒரே ரயில் செல்லும் திசையில் அதே திசையில் போகிறாரு. சரியா? இரண்டு பிறகு சொல்கிறேன், நல்லா வாசி பாருங்க. 5 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து செல்கிறாரா. இதே ரயில் திசையில் மனிதன் என்ன செய்கிறாரா? 5 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து போகிறார். அப்போ இப்போ கேள்வி என்ன? இந்த நடந்து போகிற இந்த மனுஷனை இந்த ரெயின் கடக்கிறதுக்கு எவ்வளவு நொடியாகும்? சரியா? சரி, இப்போ பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு மனிதன் வந்து ரயில் செல்ற அதே திசையில் நடக்கிறான், அதுவும் 5 கிலோமீட்டர் வேகத்தில். இப்போ மணிக்கு இப்போ அதே திசையில் செல்றாருன்னு சொன்னால், இப்போ ஒரு கணக்கில் வந்து ரயில் செல்லும் அதே திசையில் மனிதன் செல்றான், இல்லை மனிதன் நடக்கிற அதே திசையில் ரயில் செல்லுது, அப்படி ஏதாச்சும் சொன்னோம். ஒரே திசை வந்துச்சுன்னு சொன்னால் 2 பேருக்கும் ஒரு கிலோமீட்டர் வருது தானே. இப்போ அவர் எத்தனை கிலோமீட்டர் நடக்கிற, ரயில் எத்தனை கிலோமீட்டரில் போகுதுன்னு. இப்போ இதில் வந்து பாருங்கள், இங்கே 65 கிலோமீட்டர், மனிதன் வந்து 5 கிலோமீட்டர். இது ரெண்டையும் கழிக்கணும். இது வந்து எதிரெதிர் திசையில். இப்போ ரெயின் வந்து இப்படி போகுது, மனிதன் வந்து இப்படி போகிறான் என்று சொன்னால் அது வந்து கூட்டணும். என்ன செய்யணும்? கூட்டணும். ரைட்டா? இது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். இதை ஞாபகம் வச்சிருந்தா மற்ற எல்லா கணக்கும் செய்யலாம். சரியா? இப்போ நம்மளோட கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? 65லேருந்து இப்போ நம்ம என்ன செய்யணும்? 65லேருந்து 5 கழிச்சா, இப்போ 65லேருந்து 5 கழிச்சோம்னா நமக்கு விட 60 வரும். சரியா? இப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் 2 வாரத்தை நம்ம வந்து மீட்டர் ஃபோர் செகண்டுக்கு மாற்றணும். அப்போ அவங்களுக்கு தெரியும் தானே. இப்போ நம்ம 5×18 போடுறது, அது ஒரு ஸ்டெப். சரியா? சரி, இப்போ அடுத்தது நம்ம இப்போ என்ன கேட்காங்க? நொடி, அதாவது டைமை கேட்காங்க. இப்போ நம்மளோட மீட்டர் போட்டுக்கொள்வோம். டைமை கேட்டால் டி சமன் D/S என்று சொல்லி வரும். இதானே? சரி, இப்போ டைம் என்ன அழிக்கிறேன் நான். சரியா? நான் அழிக்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதில் இப்போ டைம் என்ன வந்து கேட்டிருக்காங்க? டி சமன் இப்போ
இப்போ டி சமன் என்ன போடும் 500 தர கேளுக்கு என்ன வரும் 60. இப்போ நம்ம மீட்டர் பர் செகண்ட் மாற்றணும் இல்லையா 18 இப்போ வெட்டலாம் 0 வெட்டுவோம். வெட்டினா 50 5 10 6 17 18 13 30. இப்போ 30 நொடி என்றதுதான் இதுக்குரிய ஆன்சர். விட வந்துட்டா விளங்கிட்டா? சரி பாடத்தை இப்போ இந்த கணக்கில் என்ன சொல்றாங்க, ஒருவர் ரயில் செல்லும் திசையில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி வரும் ஒருவரை 300 மீட்டர் நீளமுள்ள ரயில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் அந்த நபரை கடக்க இத்தனை நொடிகள் ஆகும். ஒருவர் ரயில் செல்லும் திசையில் கொள்ளணும். ரயில் செல்லும் திசைண்டா அதே திசை, சரியா? என்ன செய்யணும்? அதே திசைண்டா கழிக்கணும். அதே திசையில் மணிக்கண்டா 1 ஹவருக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி வரும் ஒருவரை, ரயில் போகிற திசையில் ஒரு ஆள் 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி வராரு. அவரை 300 மீட்டர் நீளமுள்ள ரயில் மணிக்கண்டா அது என்ன 1 ஹவருக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால், அது மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதான் சென்றால் இந்த நபரை கடக்க எத்தனை நொடியாகும்ன்றது கேள்வி. இப்போ என்ன பண்ண, நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தானே, தெரியும் தானே உங்களுக்கு. இப்போ இதுக்கு இதே மாதிரி இப்போ நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி நம்ம கொண்டு போட்டுக்கோங்க. இப்போ மேலே டி கீழே டி பிளேஸ்ன்னு வரும். இப்போ அவங்க கேட்குறது டைம், அப்போ டிஎன் கீழே எஸ்ன்னு தான் வரும். தெரியும் தானே இந்த ஃபார்முலா? சரி, நான் இடம் காணாததுக்காக அழிச்சிருக்கேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சரியா? இப்போ அப்படின்னு என்னென்ன வரும், இப்போ போடுவோம். டி சமன் டிஎன் கீழே இப்போ என்ன 300 எத்தனை வரும், 100லேருந்து 10 கழிக்கணும். ஒரே திசைன்னு சொன்னால் இந்த 100லேருந்து 6 வர 10 கிலோமீட்டராக கழிக்கணும். கழிச்சா 90 வரும். 90க்கு விலையை மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும். 18 மேலேயும் 5க்கு விலையும் வரும். விளங்கி தானே? சரி, இப்போ வெட்டுவோம். சரியா? 5 30 6 வரும். 9 2 வரும். 12 12 நொடி என்று வரும். விட ஓகே வந்தது, விளங்கிட்டா? 12 செகண்ட் 12 நொடி, அவ்வளோதான் விட. ஆன்சர் ஃபினிஷ். அடுத்த சரி, இப்போ 18வது கணக்கு பார்ப்போம். அதில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 125 மீட்டர் நீளமுள்ள ரயில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் ரயிலுக்கு எதிர் திசையில், பார்த்துக்கோங்க, ரயிலுக்கு எதிர் திசை ஞாபகம், சரியா? எதிர் திசையில் மணிக்கு 6 கிலோமீட்டர் ஓடி வரும் ஒருவரை ரயில் கடக்க எடுக்கும் நேரம் என்ன என்றதான் கேள்வி. இப்போ இதில் எதிர் திசைன்னு குறிப்பிட்டிருக்கு தானே, அப்போ என்ன செய்யணும், நம்ம கூட்டணும், சரியா? அப்போ எதிர் திசைன்னு சொன்னால் நம்ம கூட்டணும். அப்போ இதில் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த 60 கிலோமீட்டர்ன்றதும் வேறு 6 கிலோமீட்டரையும் நம்ம கூட்டினா 66 கிலோமீட்டர்னு வரும். இதை நம்ம மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது நமக்கு டைம் கேட்டால் டிஸ்டன்ஸ் இன்க்ள ஸ்பீடுன்னு சொல்லி வரும். அது தெரியும் தானே? சரி, இப்போ அதை போடுவோம். இப்போ டி சமன் டி அளவு 165 கீழ் 66 தர 18 கீழ் 5 ரூபாய் வெட்டுனா ஓகே. இப்போ இதில் 165 5 வெட்டலாம். 33 வரும். 67 அரைவாசி 33 9 வரும். 13 வெட்டலாம். 5 9 மட்டும் மிஞ்சும். 9 நொடி 2 விடையா வரும். விளங்கிட்டா? ஓகே, இப்போ அடுத்த கணக்கு. இப்போ இந்த கணக்கு என்ன சொல்லிருக்காங்க, 450 மீட்டர் நீளமுள்ள ரயில் மணிக்கு 175 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால்
ரயிலுக்கு எதிர் திசையில் மணிக்கு 5 கிலோமீட்டரில் ஓடி வரும் ஒருவரை ரயில் கடக்க நடக்கும் ஏறுமதி. இதுலேயும் நல்லா கவனிச்சு கொள்ளணும். வாசிக்கக்குள்ளேயே எதிர் திசையா அதே திசையா என்றதை கவனிச்சு கொள்ளணும். சரியா? இப்போ எதிர் திசைன்றபடியா நம்ம கூட்டணும். அப்போ இப்போ இதில் எதிர் திசையில கூட்டணும். சரி, இப்போ 175ஓட 5 கூட்டுனா எத்தனை பேர்? 180 வரும். அதில் இத்தனை ஃபஸ்ட்டுக்கு அதை கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபார்முலாவில் என்ன கேட்டிருக்காங்க? டைம் கேட்டிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் டிஎன்கே எஸ்ன்னு சொல்லி வரும். அதுவும் தெரியும் தானே? சரி, இப்போ பார்ப்போம். இப்போ டி சமன் 450 கீழ் 180 125 குணா 180 தர 18 கீழ் 5. சரிதானே? 18 கீழ் 5 பிஞ்சு இந்த சைவர வெட்டுவோம். 18 கீழ் விடலாம். 9 இன்ச்சு 45. அப்போ 9 செகண்ட் விட 9 செகண்ட். சரியா? விலகிட்டா பேர். சரி, பை நெக்ஸ்ட். இப்போ இன்றைக்கி பார்த்த இவ்வளோ விஷயம் தான் இந்த கணக்குக்கெல்லாம் உங்களுக்கு இதே செக்ஷனில் அடுத்தது பாலத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை நான் உங்களுக்கு செப்பரேட் ஒரு வீடியோவாக போடுறேன். சரியா? பாலத்தை பற்றி இது இவ்வளவு இப்போ நடக்கும் மனிதன் நகரும் மரம் பாலம் மனிதனை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அந்த எடுக்கிற நேரங்களை பற்றி ஒரு மனிதன் எதிர் திசையா நேர் திசையா எதிர் திசையிலையா அதே திசையான்றதை பார்த்துருக்கோம். அப்புறம் அடுத்தது பார்க்க போது நகரும் பாலம் இல்லை மீன் கம்பம் ஒரு குகை அப்படின்றத எப்படி செய்யறதை பார்ப்போம். சரி, அதை நாங்களும் செப்பரேட் ஒரு வீடியோவாக அடுத்த கிளாஸில் போஸ்ட் பண்ணுறோம். ஓகே.